மகா சிவராத்திரி எதுக்காக இந்த ஒரு நாளில் தூங்காமல் முழிச்சிருக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? ப்ரோ, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. ஏன்னா இதுக்கு பின்னாடி கடவுள் மட்டும் கிடையாது, சயின்ஸும் இருக்குது. மகா சிவராத்திரி சிவராத்திரி அப்படின்னா என்ன? ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையும் சதுர்த்தியும் வரக்கூடிய அந்த நாள் தான் சிவராத்திரி. மாசி மாசத்துல வரக்கூடிய இந்த ஒரு மகா சிவராத்திரி ரொம்பவே முக்கியமானது. சிவா அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்கிறது பொருள். ராத்திரி அப்படின்னா இருள். இந்த உலகம் முழுமையான இருள் அல்லது வெற்றிடத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி. வருஷத்துல 12 சிவராத்திரி வந்தாலும் இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அன்னைக்கு பூமியோட வடகோளம் சூரியனை விட்டு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல விலகி இருக்கும். இதனால அன்னைக்கு மட்டும் பூமியில ஒரு இயற்கையான ஆற்றல் எழுச்சி ஏற்படும். மகா சிவராத்திரி அன்னைக்கு எதுக்கு தூங்காம இருக்கிறது? மகா சிவராத்திரி அன்னைக்கு எதுக்காக தூங்காம இருக்கணும்? நான் படுத்துக்கிட்டே முழிச்சுதான் இருப்பேன், தூங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பயனே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு பூமியில இருந்து எனர்ஜி கீழே இருந்து மேல் நோக்கி பாயும். அன்னைக்கு தூங்காம முதுகுத்தண்டை நேராக வச்சு உட்காரும் போது மட்டும்தான் நம்ம மூளையில இருக்கக்கூடிய பீனல் சுரப்பியை தூண்டும். இதுதான் அந்த 3வது கண் திறக்கிறதுக்கான அறிவியல் ரகசியமும் கூட. இது கடவுளையும் தாண்டி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதனால தான் நம்மளோட முன்னோர்கள் மகா சிவராத்திரிங்கிற பேரில் ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க. உங்களை எத்தனை பேர் தூங்காமல் இன்னைக்கு முழிச்சிருக்க போகிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.